வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ரீசனிங் டாபிக்ல கடிகார கணக்குல ஃபர்ஸ்ட் டைப் வந்தாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் டைப் பொறுத்த வரைக்கும் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, நீங்க ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்த்து அழகா தலையெல்லாம் வாரிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கடிகாரம் தெரியுது. அந்த கடிகாரத்தில் ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 3:30 ஆகுதுப்பா அப்படின்னு காட்டுது கண்ணாடியில். சரிங்களா? அப்போ ரியல் டைம் என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதாவது இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் தான். 1ல் இருந்து 10, 60 வரைக்கும் கேட்டால் அதுக்கு ஒரு நம்பரை போட்டு கழிக்கணும். இன்னொன்று 11ல் இருந்து 12 வரைக்கும் கேட்டால் அதுக்கு ஒரு நம்பரை போட்டு கழிச்சா போதும், ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மாடலில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்களான்னு கேட்டாங்க பாருங்க. 15/3/2023 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 குரூப் 2 எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 குரூப் 8. இந்த குரூப் 8ன்றது கிட்டத்தட்ட இல்லை, அப்படியே ஜெராக்ஸ் தான், குரூப் 4 சிலபஸ் தான். சரிங்களா? ஸோ இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்போதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபுல்லாக தான் பார்த்தாகணும். ஏன்னா 2 விதமான கேள்விகள் கேட்குறாங்க. சரி, நான் முதல்ல கொஸ்டின் படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி அதை போடணும் அப்படின்றத சிம்பிளாக பார்த்துடலாம். 310வது கணக்கு பாருங்க. ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது நேரம் 3:15 உள்ளது என காட்டுகிறது எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் அப்படின்னு 15/3/2023 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது அந்த கண்ணாடியில் 3:15 காட்டுது அப்படின்னா அது கரெக்டான டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. ஒரு கண்ணாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே திருப்பி தான் காட்டும். எழுத்துலாம் பார்த்தா கூட திருப்பி தான் காட்டும். கரெக்டுங்களா? ஸோ கரெக்டாக காட்டாது. ஆமாம் தானே? எஸ். அப்படின்னும் போது இப்போ இது எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிச்சிங்க. இந்த கேட்கப்படக்கூடிய கேள்வியில் 1ல் இருந்து 1 மணியில் இருந்து 10:60 வரைக்கும். சரிங்களா? இங்கே பாருங்க. நான் இது இந்த மாடல் ஏன் போகிறேன்னா, இப்போ டிஜிட்டல் கடிகாரத்தை ஞாபகம் வச்சுங்க. டிஜிட்டல் கடிகாரம் தெரியும் இல்லையா? 0:1 1 மணின்றது இப்படி தானே காட்டும் டிஜிட்டல் கடிகாரத்தில். கரெக்டாக? இதில் இருந்து 10:60. சரிங்களா? ஸோ இது 10:60ன்னு காட்டாது, ஆக்சுவலி இது 11ன்னு காட்டும். இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன், 1ல் இருந்து 10:60 வரைக்கும் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்கன்னா, 1ல் இருந்து 10:60 வரைக்கும் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்கன்னா 11:60 இந்த நம்பரை கழிச்சுக்கணும். நான் எப்படி கழிக்கணும்னு சொல்கிறேன், முதல்ல மெத்தேடு சொல்கிறேன். சரிங்களா? அப்படியே குறிப்பு மாதிரி எழுதி வச்சுங்க. 1ல் இருந்து 10:60 வரைக்கும் கேட்டால் 11:60 கழிச்சுக்கணும். இது 11ன்றது மணியை குறிக்கும், 60ன்றது நிமிஷத்தை குறிக்கும். சரியா? ரைட்டு. இப்போ ஒரு வேளை கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 11 மணியில் இருந்து 12 மணிக்குள்ளே கேட்டிருந்தாங்கன்னா, 11ல் இருந்து 12 மணிக்குள்ளே கேட்டிருந்தாங்கன்னா 23:60 கழிச்சுக்கணும். சரிங்களா? 23:60 கழிச்சுக்கணும். அவ்வளோதான் மெத்தேடு, முடிஞ்சு போச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா இந்த டைப்பில் எப்படி கேட்டாலும் கொஸ்டின் போட்டுடலாம். சரிங்களா? சரி, இப்போ உங்களுக்கு ஃபார்மேட் சொல்லிட்டேன். டைரெக்டாக இப்போ கொஸ்டினுக்கு போயிடலாம். இப்போ நீங்கள் கண்ணாடியை பார்க்கும்போது 3:15 காட்டுதான். 3:15 இப்படி எழுதுங்க. டிஜிட்டல் கடிகாரம் மாதிரி எழுதுங்க. இப்படி தானே காட்டும் டிஜிட்டல் கடிகாரத்தில். 3:15 3:15 எப்படி காட்டும்? 03:15 அப்படி தானே காட்டும். கரெக்டா? ரைட். இப்போ இது கண்ணாடியில் பார்க்கும்போது இப்படி தெரியுது. இதுக்கான சரியான நேரத்தை கேட்குறாங்க. இப்போது நான் உங்களுக்கு ஒரு மெத்தேடு சொன்னேன். 1ல் இருந்து 10:60 வரைக்கும் கேட்டிருந்தாங்கன்னா 11:60 கழிச்சுக்க சொன்னேன். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல 11, இந்த இடத்துல 60 போட்டு கழிச்சிடுங்க. முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். கழிச்சு வரக்கூடிய விடை தான் ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ 60ல் 15 கழிங்க. 60ல் 15 கழிச்சா 45 அப்படின்னு வரும். கரெக்டாக? ஓகே. இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் 2 டாட் வச்சுரு. இது ரேஷியோ கிடையாது, டிஜிட்டல் கடிகார ஃபார்மேட்டில் எழுதுறேன். அப்புறம் 11ல் 3 கழிங்க. 11ல் 3 கழிச்சா 8ன்னு வரும். அப்போ 8:45 தான் சரியான விடை. 8:45 தான் கடிகாரத்தில் 8:45 இருந்துச்சுன்னா கண்ணாடியில் பார்த்தா நமக்கு 3:15 காட்டும், 3:15 காட்டும். இங்கே பாருங்கள் 8:45 பர்ஃபெக்டாக வந்திருக்கா பாருங்கள். அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள்.
புரிஞ்சிருச்சா? அவ்வளோதாங்க, ஈஸி. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஈஸி தான். சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி பார்க்க உங்களுக்கு ஈஸி ஆகிடும். இது 311 மார்க் கொடுக்க போகிறேன், அதனால் நவுத்திட்டு 312வது வந்துடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணாடியில் பார்க்கும் பொழுது கடிகாரம் நேரம் 1 மணி 30 நிமிடங்கள் என்று காட்டினால் கடிகாரத்தின் சரியான நேரம் 2015 யூபிஎஸ்எஸ்சி அப்படின்ற ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ப்பா. ரைட்டு. இப்போ இங்கே கேட்குற கேள்வி என்னது? நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறீங்க, கண்ணாடியில் பார்க்கும்போது கடிகாரத்தோட இது பார்த்தீங்கன்னா 1 மணி 30 நிமிஷம்னு காட்டுது. அப்போ சரியான நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக ஃபார்மேட் புரிஞ்சிருச்சா? ரைட்டுங்க. அப்போ எப்படி என்ன கேட்டிருக்காங்க? 1 மணி 30 நிமிஷம் இப்படி எழுதலாமா? டிஜிட்டல் கடிகாரத்தில் எழுதுகிற மாதிரி எழுதிட்டேன். இப்போ கேட்கக்கூடிய நம்பர் 1 மணியில் இருந்து 10:60 வரைக்கும் சொன்னா, எஸ், 1 மணிலேருந்து 10:60 வரைக்கும் எந்த நம்பர் கேட்டாலும் 11:60 கழிச்சுக்கணும். அவ்வளோதாங்க. புரியுதா? ரைட். இப்போ கழிங்க, ஆன்சர் முடிஞ்சிருச்சு. 60ல் 30 போனால் 30 தான் வரும். ஆமாம். 11ல் 1 போச்சுன்னா 10ன்னு வரும். அப்போ 10:30 மணி 10:30 தான் சரியான விடை. இதை பாருங்க, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஒரு செகண்ட் கொஷின் பார்த்து அடுத்த செகண்டே மின்னல் வேகத்தில் போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? சூப்பருங்க. அடுத்ததுங்க பாருங்க, ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க 2019 குரூப் 2 எக்ஸாமில். ஆக்சுவலி 2019 குரூப் 2 எக்ஸாம் நடக்கலை. அதுக்கு ஒரு மாடல் கொஷின் விட்டுருந்தாங்க, சிலபஸ் மாற்றிட்டேன்னு. அப்புறம் கொரோனா வந்துருச்சு, அப்படியே போயிடுச்சு. ரைட். இதனால இது கவர்மெண்ட் விட்ட மாடல் கொஷின் தான். சரிங்களா? 313 பாருங்க. ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது நேரம் 3 மணி ஆக 15 நிமிடங்கள் உள்ளது. இதுதாங்க முக்கியமான ட்விஸ்டே. சரிங்களா? சரி. அப்போ என்ன காட்டுகிறது எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நல்லா இந்த லைனை மட்டும் படிங்களேன். கண்ணாடியில் பார்க்குறீங்க, 3 மணி ஆக 3 மணி ஆவறதுக்கு இன்னும் 15 நிமிஷம் இருக்கான். அடா இது 3:15ன்னு சொல்ல. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த கொஸ்டின் பாருங்க. 1 மணி 30 நிமிஷம் என காட்டுதுன்னு சொல்றாங்க. அப்போ 1 மணி 30ன்றது கரெக்டான டைம், அதாவது கண்ணாடியில் காட்டுறது. சரியா? ஆனால் இதில் நல்லா பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகிறதுக்கு இன்னும் 15 நிமிஷம் இருக்குதான். அப்போ 3:15 இல்லை, 2:45. கரெக்டாங்களா? நல்லா யோசித்து பாருங்க. 3 ஆக இன்னும் 5 நிமிஷம் இதுப்பா. அப்போ என்ன டைம் சொல்லுவீங்க? 2:45. ஓகேவா? புரியுதா? ரைட்டு. அப்போ கண்ணாடியில் 2:45ன்னு காட்டுது. அப்போ சரியான நேரம் என்ன? இதான் கேள்வி. அதைத்தான் உள்ளே வந்து பூந்து கேட்டுக்கிறாங்க. இதுக்கு தான் நீங்கள் கொஸ்டினை 1க்கு 2 முறை படிக்கணும்னு சொல்கிறது. அதனால தான் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுங்கன்னு கத்தி சொல்கிறதுக்கு காரணம். ஏன்னா ஆன்லைன் டெஸ்ட் எழுதுனா தான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? லைன் புரியுதுங்களா? ஸோ 3 ஆகிறதுக்கு இன்னும் 15 நிமிஷம் இருக்குது. அப்போ கண்ணாடியில் என்ன காட்டுதுன்னா 2:45ன்னு காட்டுது. கரெக்டுங்களாங்க? கரெக்டுங்க. இப்போ வரக்கூடிய கேட்கப்பட்டுள்ள நம்பர் வந்து 1ல் இருந்து 10:60க்குள்ளே இருந்தால் 11:60 கழிச்சுக்கணும். இதான் நான் சொன்னேன். கழிங்க, முடிஞ்சிருச்சு. ஆன்சர் அவ்வளோதான். 60ல் 45 போனால் 15 அப்படின்னு வரும். 60ல் 45 போனால் 15ன்னு வரும். கரெக்டு. அடுத்தது 11ல் 2 போச்சுன்னா 9ன்னு வரும். கரெக்டாக? அப்போ 9 15 தான் ஆன்சர். 9:15. கரெக்டாக? அது பாருங்க, 9:15 பர்ஃபெக்டாக. இங்கே ஹெச்னா அவர், எம்னா மினிட்ஸை குடிக்கும். சரிங்களா? ஸோ 9:15 தான் சரியான விடை. ரொம்ப ஈஸி. இப்போ தெளிவாக புரியுதுங்களா? ரைட்டுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுப்போம், நீங்கள் போடுங்க. 311வது கொஸ்டின் ஹோம்ஒர்க்கு 2018 TNUSRB எஸ்ஏ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட். சரிங்களா? ஒரு சுவர் கடிகாரம் 3:40 என்ற நேரத்தை காட்டுகிறது என்றால் அதே கடிகாரத்தில் பிரதிபலிப்பு எதிர் கடிகாரத்தின் என்ன நேரம் காண்பிக்கும் என்று கண்டுபிடிக்கவும். இந்த கொஸ்டினை பார்த்தோம்னா என்னப்பா பிரதிபலிப்புலாம் சொல்றீங்களா, ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணக்கூடாது. சரிங்களா? நல்லா கூர்ந்து கவனிக்கணும். சரிங்களா? என்ன சொல்றாங்கன்னா, உங்க வீட்டில் சுவர் கடிகாரம் இருக்குது, அந்த கடிகாரத்தை பார்த்தா 3:40ன்னு காட்டுது.
அந்த கடிகாரத்துக்கு நேராக ஒரு கண்ணாடி இது, அந்த கண்ணாடியில் நீங்கள் போய் பார்த்தா என்ன காட்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்கெல்லாம் கண்ணாடியில் ஒரு டைம் தெரிஞ்சிச்சு, அப்போ கரெக்டான டைம் என்னன்னு கேட்டாங்க. ஆனால் இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கரெக்ட் டைமே 3:40ன்னு கரெக்டாக டைம் ஆகுது சுவர் கடிகாரத்தில். இந்த சுவர் கடிகாரத்துக்கு நேராக ஒரு கண்ணாடி இருக்குது, அந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டைம் காட்டும்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ கண்ணாடியில் காமிச்சு கரெக்ட் டைம் கேட்டாலும் ஒரே மெத்தேடு தான். சுவரில் கரெக்டான டைம் கொடுத்துட்டு கண்ணாடியில் எப்படி தெரியும்னு கேட்டாலும் ஒரே ஃபார்மேட்டு தான். சரிங்களா? புரியுதுங்களா? குழப்பிக்காதீங்க. அப்போ 3:40ன்னு கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னேன்னா 1ல் இருந்து 10:60 வரைக்கும் என்ன நம்பர் கொடுத்துருந்தாலும் எதால் கழிக்க சொன்னேன், அதில் கழிங்க ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் ஏ 7:20, பி 8:40, சி 8:20, டி 7:40. மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்த கேள்வி போவோம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அடுத்தது ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கலான்னு திங்க் பண்ணுறேன். அதே தான் இங்கே பாருங்கள். இது ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின். 316. ஒரு கண்ணாடி வழியாக பார்க்கும் பொழுது ஒரு கடிகாரம் 8:30 நேரம் காட்டுகிறது. சரியான நேரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் எப்படி இருக்குதுன்னா, நீங்கள் கண்ணாடியில் தான் பார்க்குறீங்க, அப்போ 8:30ன்னு காட்டுது. அப்போ சரியான நேரம் என்னன்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுங்க. கரெக்ட் டைம் கொடுத்துட்டு கண்ணாடியில் கேட்டாலும், கண்ணாடியில் இருக்கிற டைமை கொடுத்துட்டு கரெக்ட் டைம் கேட்டாலும் ஒரே ஃபார்மேட் தான். 1லேருந்து 10:60 வரைக்கும் கேட்டாங்கன்னா 11:60ஆல் கழிச்சுக்கணும். இதே 11ல் இருந்து 12 வரைக்கும் கேட்டாங்கன்னா 23:60ஆல் கழிச்சுக்கணும். அவ்வளோதான் ஃபார்மேட்டு. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 4:30, பி 1:30, சி 7:30, டி 3:30. மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்ததா ரெண்டாவது டைப்புன்னு சொல்ல முடியாது. டைம் வந்து 11லேருந்து 12க்குள்ளே கேட்பாங்க. பாருங்களேன், ஒரு கடிகாரத்தை கண்ணாடியில் பார்க்கும் பொழுது 12:15 என காட்டுகிறது எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் என்ன அப்படின்னு 2022 குரூப் 8. ஆக்சுவலி நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த குரூப் 8ன்றது வந்து அப்படியே ஜெராக்ஸ் காப்பி தான், குரூப் 4 சிலபஸ் தான். சரிங்களா? என்ன அது 2 எக்ஸாம் நடக்கும் இந்து அறநிலைத்துறைக்கு, இது ஒரே எக்ஸாம் நடக்குது, அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. இப்போ என்னென்னா கண்ணாடியில் தான் 12:15ன்னு சொல்கிறாங்க. 12:15 கண்ணாடியில் காட்டுது அப்படின்னா சரியான டைம் என்ன, இதான் கேள்வி. கரெக்டாக? சரி, நமக்கு ஒரு பாயிண்ட்டு தெரியும். என்ன கீ பாயிண்ட்டு? 1லேருந்து 10:60 வரைக்கும் கேட்டால் 11:60ஆல் கழிச்சுக்கணும். 11ல் இருந்து 12 மணிக்கு மேலே இது கூட அதே தான். சரிங்களா? நான் 12:60ன்னே சொல்லணும், 12க்குள்ளன்னு சொல்லக்கூடாது. 12:60 வரைக்கும் கேட்டாங்கன்னா இது நீங்கள் மறுபடியும் குறிப்பு மட்டும் மாற்றிங்க. ஏன்னா நான் 11ல் இருந்து 12ன்னு சொல்லியிருப்பேன். சாரி, 12:60 வரைக்கும். சரிங்களா? அதை மட்டும் எழுதி வச்சுங்க. 1ல் இருந்து 11:60 வரைக்கும், அதாவது 1ல் சாரி நான் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன், மன்னிச்சிங்க. 1ல் இருந்து 10:60 வரைக்கும் கேட்டாங்கன்னா 11:60ஆல் கழிச்சுக்கணும். கரெக்டா? கரெக்ட். அடுத்தது 11ல் இருந்து 12:60 வரைக்கும் கேட்டாங்கன்னா 23:60ஆல் கழிச்சுக்கணும். அவ்வளோதாங்க. சரிங்களா? நான் சொன்னது ஏதாவது இதுவாக இருந்தால் கூட மாற்றிங்க குறிப்பில். ரைட்டா? அப்போ 12:15ன்னு கேட்டுட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா 23:60ஆல் கழிச்சிட்டாவே ஆன்சருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கழிக்கலாமா? முதல்ல 60ல் 15 கழிங்க. 60ல் 15 கழிச்சா 45 அப்படின்னு வரும். அடுத்தது 23ல் 12 கழிங்க. 23ல் 12 கழிச்சா 11 அப்படின்னு வரும். அப்போ 11:45 தான் சரியான விடை வருது பாருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஈஸி. தெளிவாக புரியுதுங்களா? அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தா 316வது கேள்வி. ஒரு கடிகாரத்தை கண்ணாடியில் பார்க்கும் பொழுது 11:45 என காட்டுகிறது எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது நீங்கள் என்னன்னா கண்ணாடியில் பார்க்கும்போது 11:45ன்னு காட்டுது. கரெக்டா? கரெக்ட். ஸோ 11ல் இருந்து 12:60 வரைக்கும் கேட்டிருந்தாங்கன்னா 23:60ஆல் கழிச்சுக்கணும். கரெக்டா? இதை கழிங்க, ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. 60ல் 45 போனால் 15ங்க. அடுத்தது 23ல் 11 போனால் 12ங்க. அப்போ 12, 15. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. 2 கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 கொஸ்டின் நடத்திருக்கேன். கண்டிப்பாக புரியும் நம்புறேன். சரிங்களா? இதுலேயே இன்னொரு டைப்லாம் இருக்குது, இன்னும் நிறைய டைப் இருக்குது இந்த கடிகார கணக்குலேயே. அதில் 1 by 1 பார்ப்போம். இது புரியுதான்னு பாருங்கள். புரியலன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.